டயரியின் லாஸ்ட் பேஜ் போலீஸை மட்டுமில்ல, இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிய எக்ஸ்பர்ட்ஸை கூட ஷாக் ஆக்கியது. போலீஸ் டயரியின் லாஸ்ட் பேஜஸை படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பேஜஸ்ல எழுதப்பட்டிருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ரேஞ்ச். இந்த ரிச்சுவல் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஃபேமிலிக்கு பெரிய பிளெஸிங் வரும். ஃபியர் வேண்டாம், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். போலீஸ் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ற மாதிரி எழுதப்பட்டிருந்தது. அதாவது இந்த பிளான் ஒரே நாளில் வந்தது இல்லை, பல வருடங்களாக ஸ்லோவா பில்ட் ஆனது. ஆனா டைரியின் லாஸ்ட் பேஜ் தான் பிகெஸ்ட் ஷாக். அதில் எழுதப்பட்டிருந்த லைன், இது டெம்பரவரி ரிச்சுவல் மட்டும், நீங்கள் சேஃபா திரும்பி வருவீர்கள். அதாவது அந்த ஃபேமிலி இது பெர்மனன்ட் டெத் என்று நினைக்கவே இல்லை. அவர்கள் நம்பியது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல், அதுக்கு பிறகு எல்லாம் நார்மல் ஆகிடும். அந்த டைரி ரைட்டிங்ஸை எழுதியது அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு மெம்பர் தான். அவர் உண்மையிலேயே இறந்த முன்னோர் அவர்களிடம் பேசுறாங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த கேஸ் இந்தியா முழுக்க ஷாக் ஆச்சு. ஒரு தவறான நம்பிக்கை முழு குடும்பத்தையும் மெதுவாக அழித்தது. ஒரு தவறான பிலீஃப் எவ்வளவு டேஞ்சரஸாக மாறும், அதுக்கே இந்த கேஸ் ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் இப்படிப்பட்ட ரியல் கிரைம் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க ஸ்பாட்லைட் லியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.